நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவர் இருக்கார் ராமச்சந்திரன் வந்து யோசிச்சு பார்க்காரு கண்மணி சொன்னதை நைட்டெல்லாம் வந்து. அதாவது நம்ம மாறனை வந்து கல்யாணத்தை வந்து முன்னாடி நிறுத்தி நடத்த சொன்னாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. அப்போ வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து தோணுது, சரி இந்த ஒரு வாய்ப்பை வந்து அவனுக்கு கொடுத்து பார்ப்போம். நம்மளும் எத்தனை நாள் தான் அவனை வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த ஒரு வாய்ப்பை கொடுப்போம், அவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி காலையில் இதை பற்றி அவன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் நம்ம மாறன் வந்து கிளம்பி கடைக்கு போகிறாங்க. ஒரு நிமிஷம் மாறா, ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. நம்ம அப்பாவை நம்மக்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி பார்க்காங்க. உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல ஹாலுக்குள்ளே வந்து வந்துடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வள்ளிக்கிட்ட வந்து ராமச்சந்திரன் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வள்ளி இங்கே பாரு, நான் சொல்கிறத வந்து அவன் கேட்பானா இல்லையான்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் அப்பா சொன்னால் நீ கேட்பியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, அப்பா அதெல்லாம் கேட்பேன்ப்பா நான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே நம்ம இவர் இருக்கார் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு, நான் அவனுக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அதை செஞ்சு முடிச்சிட்டானா அதுக்கடுத்து நான் அவனை திட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சரின்னு சொல்கிறா, செய்கிறேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து அந்த இடத்துல வந்து கம்பல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து செய்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கண்மணி அவங்க வீட்டில் வந்து ஆம்பளை பையன் இல்லை, அதனால் கண்மணியோட அண்ணனா நீ அந்த இடத்துல இருந்து வீராவோட கல்யாணத்தை வந்து நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா நம்ம லவ்வரோட கல்யாணத்தை வந்து நம்மளே நடத்த சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீலிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல வந்து வள்ளி வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சரிப்பா நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்காரு. இல்லை உன்னையெல்லாம் நம்ப முடியாது, நீ என்ன பண்ணுறன்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இந்த கல்யாணத்தை வந்து நான் நடத்தி கொடுப்பேன், எதுவும் குளறுபடி பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கண்ணில் கண்ணீரோடு வந்து நம்ம மாறன் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை இந்த பக்கம் கண்மணி பார்த்துட்டு, இதை விட நீ செத்துலான்னு தோணுதில்ல, இதை விட உனக்கு பயங்கரமான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.